கேஏஜி டைல்ஸ் பிராண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபெமிலியர், மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கேஏஜி டைல்ஸ் அப்படின்றது. நம்ம ரீசெண்டாக சென்னைக்கு ஒர்க்காக வந்திருந்தோம். அப்போ தான் இந்த வழியாக வரப்போ பார்த்துருந்தேன். கேஏஜியோட ஒரு மிகப்பெரிய வேர் ஹவுஸே இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் எல்லா ஊருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்றது பார்த்தாலே தெரியுது. பாருங்கள் எவ்வளோ ட்ரக் வந்துட்டு லோடிங் அன்லோடிங்கில் இருக்குது அப்படின்றது. நம்ம சேனலில் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு இது என்ன தோணுதுன்னா, உள்ளே போய் நம்ம கவர் பண்ணோம்னா மேபி உங்களில் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உள்ள வீடியோஸ் அலோவ் பண்ணுவாங்க என்னென்னு தெரியல. இவ்வளோ தூரம் வந்துட்டோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக உள்ளே போய் யாரை மீட் பண்ணுறதுன்னு கேட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ அண்ணா, வணக்கம். வணக்கம். அண்ணா, என்னோட நேம் சங்கர். ஹலோ. கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. நம்ம வந்துட்டு பேசிக்காக யூடியூப்பில் வந்துட்டு நிறைய வந்துட்டு கண்டென்ட் கொடுத்துட்ருக்கோம். முக்கியமாக வந்துட்டு நம்ம ரிலேட்டடாக வந்துட்டு ரியல் எஸ்டேட் ஓரியன்டாகவும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டாகவும் நிறைய வந்துட்டு கண்டென்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம ப்ராடக்ட் வந்து ரொம்ப நாளாக என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருந்தது. ரிவ்யூ பண்ணால் வந்துட்டு வியூவர்ஸ்க்கு டெஃபினட்டாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால வந்திருக்கேன். ஸோ டைரெக்டாக உங்களை அப்ரோச் பண்ணிட்டேன். உங்களோட பெர்மிஷன் இருந்து தான் நம்ம ப்ராடக்ட் என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்றத காமிச்சோம். அப்புறம் வியூவர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். எங்கே போய் வாங்கினா வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு நல்ல ப்ரீமியம் ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, ஓகே, கண்டிப்பாக பார்த்துலாம். ஒரு 10 மினிட்ஸ் தான், வாங்க பார்த்துலாம். ஓகே. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேஏஜி பற்றி மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பிராண்டிங் எந்தளவுக்கு அப்படின்றது. இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம கேஏஜி பற்றி கொஞ்சம் கம்பெனி பற்றி சொல்லுங்கள், என்னென்ன டிவிஷன் இருக்குது இதில் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கண்ணா. கேஏஜி இந்தியான்றது வந்து ஒரு 25 year old கம்பெனி, ஓகேங்களா. அதில் வந்து டைல்ஸு, சானிட்ரி வேர். டைலுன்றது வந்து ஒரு டிவிஷனு, சானிட்ரி வேர் பாத் ஃபிட்டிங்கிறது வந்து ஒரு டிவிஷனு. ஓகே. இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து நம்மளோட செகண்ட் டிவிஷன் சொல்லுவாங்க, அதுதான் சானிட்ரி வேர் அண்ட் பாத் ஃபிட்டிங் டிவிஷனு. அந்த டிவிஷனில் தான் நீங்கள் இருக்கீங்க. இங்கேருந்து தான் வந்து த்ரூ அவுட் தமிழ்நாடு வந்து சானிட்ரி வேர் அண்ட் பாத் ஃபிட்டிங் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. எல்லாருக்குமே வந்து டைல்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நம்ம வந்து பிராண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம், வெல் நோனு. ஆனால் நம்ம சானிட்ரி வேர்ன்றது வந்து டைல்ஸுக்கும் முன்னாடியிலேருந்தே நம்ம வந்து சானிட்ரி வேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. டைல்ஸில் சானிட்ரி வேர்லேருந்து ஆரம்பித்து தான் டைல்ஸுன்னு ஒரு விஷயமே ஒன்று க்ரியேட் ஆயிடுச்சு, ஓகேங்களா. சானிட்ரி வேரில் தான் நம்ம வந்து பயனியர்ஸு. ஆனால் கேஜி சானிட்ரி வேர்ன்றது வந்து நார்மலாக ரெகுலராக எடுக்கிற எல்லா இன்ஜினியர்ஸ்க்கு, பில்டர்ஸ்க்கு, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வெரி ஃபெமிலியர் பிராண்டு. அதே மாதிரி எங்களோட குவாலிட்டி பற்றியும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும், காஸ்டிங் பற்றியும் ப்ரைஸிங் பற்றியும் நல்லாவே தெரியும். ஆனால் ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி தான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுற, இப்போ ஒரு கஸ்டமர்ஸ்க்கும் வந்து இதை கேட்கணும் அப்படின்றது வந்து கேஜி பிராண்டில் வந்து டைல்ஸ் எல்லாருமே கேட்குறாங்க, சானிட்ரி வேரும் கேட்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து என்டர்டெயின் பண்ணுறோம். ஓப்பனாக சொல்ல போனால் நீங்கள் சொன்ன மாதிரி எண்ட் யூஸருக்கு டெஃபினட்டாக கனெக்ட் ஆகணும். ரைட். என்னென்ன மாதிரியான இப்போ ஃபிட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரி இருக்குது, சானிட்டரி வேர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம்? சார், ஃபிட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஓகே, ஓகேங்களா. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்ப்போம், ஒரு செக்ஷனாக பார்ப்போம், சின்னதாக ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேண்ணா. இப்போ நார்மலாக வந்து இந்த இடத்துல வந்து ரீட்டெயிலும் நடக்குது, ஹோல்சேலும் நடக்குது, ஓகேங்களா. நம்மளோட டைரக்ட் வேர் ஹவுஸ் பர்ச்சேஸ் நடக்கும்போது டீலர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டீலர் வருவாங்க, அவங்க வந்து ஸ்டாக் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அதே மாதிரி கஸ்டமரும் வருவாங்க, அவங்களுக்கு வேண்டிய ரிக்குவயர்மெண்ட்ஸை பண்ணி கொடுப்போம். சூப்பர். நான் இதுதான் எதிர்பார்த்தேன். உள்ளே வரும்போது பார்த்தேன் ரொம்ப மாஸ் லெவலில் நடந்துட்டு ட்ரக்காக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆமாம். ஸோ எண்ட் யூசர் டேரெக்டாக வந்துட்டு அவங்க மினிமம் லெவலில் வாங்க முடியுமா? வாங்க முடியும். அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஒரு டிஸ்பிளே ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ தட் வந்து ஒரு குடோன்னா வந்து வெறும் பர்ச்சேஸ், வெறும் லோடிங் அன்லோடிங் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு டச் அண்ட் ஃபீல் கிடைக்கட்டும், கஸ்டமருக்கு வந்து ஒரு டச் அண்ட் ஃபீல் கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஒரு டிஸ்பிளே செட்டப். சூப்பர். ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பிராஸ் டாப் செக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது, ஒரு வெரைட்டி. இப்போ இந்த ஹெட்ன்றது வந்து யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த யூனிவர்ஸில் வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஆங்கிள் காக்கு, பில்லர் காக்கு, 2-in-1, 3-in-1, எல்லா சிங்க் காக்கு, இந்த எல்லாமே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் வந்து எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு கான்செப்டுவலாக சூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஓகே. நார்மலாக ஒரு ஹார்ட்வேர்ஸ் போய் சூஸ் பண்ணுறாங்க, இல்லை வந்து ஒரு டயர் 2 டீலர் கிட்ட வந்து சூஸ் பண்ணுறாங்கன்னா என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எண்ட் ஆஃப் த டைம் பிளம்பர் வந்து நிற்கும் போது தான் வந்து பர்ச்சேஸ்க்கே வருவாங்க கஸ்டமர் வந்து பொறுத்த வரைக்கும். அப்படி வரும்போது என்னன்னா ஒரு பிளான்டாக பண்ணணும்னு நினச்சாலும் நிறைய இடத்துல பிளான்டாக பண்ண முடியாது. ஸோ இங்கே நீங்கள் எண்ட் ஆஃப் த டைம் நீங்கள் வந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூனிவர்ஸ் செட்டில் எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, வீட்டுக்கு தேவையான எல்லாமே கொடுங்கன்னா அதே ஹெட்டில் வீட்டுக்கு தேவையான எல்லாமே எங்களால் கொடுக்க முடியும். ஒரே பேட்டர்னில் எத்தனை வேணும்னாலும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நேற்று ஒரு கஸ்டமர் வந்தார், 22 பாத்ரூம்க்கு கேட்டார். ஓகே. 22 பாத்ரூமும் யூனிஃபார்மாக இருக்கணும் சார்ன்னாரு. யூனிஃபார்மாக எல்லா மாடலும் யூனிஃபார்மாக இருக்குது, எது வேணுமோ நீங்கள் சொல்லுங்கள், 22 பாத்ரூமுக்கு கொடுத்துட்றேன்னு. அவரே ஆக்சுவலாக ஆச்சரியப்பட்டார். சார், நான் சென்னை ஃபுல்லாக சுற்றிட்டேன்,
22 பாத்ரூம் வந்து அவன் வந்து ஒரு 10 பாத்ரூம் இது போட்டுக்கோங்க 10 பாத்ரூம் அது போட்டுக்கோங்கன்னு தான் சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக பண்ணார் அந்த கஸ்டமர். ஃபர்ஸ்ட் திங் வந்து அவர் கேட்டது கிடைச்சிது. செகண்ட் திங் வந்து அவர் எதிர்பார்க்காத ப்ரைஸ்லையும் கிடைச்சிது. சூப்பர். ஸோ அதனால வந்து அவர் டபுள் ஹாப்பி. ஓஎம்ஆர்லேருந்து இவ்வளோ தூரம் நான் வந்தாலும் எனக்கு வந்து ஒரு பெரிய இதுவாக தெரியல, சரி என் பர்பஸ் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி போனாங்க. ஓஎம்ஆர்லேருந்து நம்ம வேர் ஹவுஸ்க்கு ரீச் பண்ணுறதுக்கு இடையில எத்தனை ஷோரூம் இருக்கு? நியர்லி வந்து 25-30 ஷோரூம்ஸ் இருக்கு. அதில் வந்து அவங்க நிறைய இடம் பார்த்துருப்பாங்க. நிறைய இடம் பார்த்துட்டு வந்து குவாலிட்டி, ப்ரைஸிங் அண்ட் அவைலபிலிட்டி இது மூணுமே மீட்டப் ஆகணும்ல. ஸோ அது மூணுமே மீட்டப் ஆகிற இடமா இது இருந்தது. அவங்களால அங்கே பர்ச்சேஸ் நடந்தது. ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் எது கேட்டாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து எப்பயுமே 500 பீசஸ் என்கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்கும். 500 பீசஸ் ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி இருக்கும். ஆமாம், ஆல்ரெடி இருக்கும். ஒரு 500-600 பீஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் கண்டெய்னரில். ஸோ நீங்கள் எந்த டேப் வந்து எத்தனை 100 பீசஸ் கேட்டாலும் என்னால் கொடுக்க முடியும். ஓகே, நான் சாரி டு இன்டரப்ட். என்னன்னா முன்னாடி சொல்லியிருந்தீங்க இதெல்லாம் வந்து பிராஸ் அப்படின்றது. ஜென்ரலாக இதெல்லாம் வந்து எஸ்எஸ்ன்னு தான் சொல்லுவாங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்றது. ஆமாம். நீங்கள் புதுசாக வந்து பிராஸ்ன்றீங்க. என்ன நார்மலாக பிராண்டடுக்கும் நான் பிராண்டடுக்கும் இருக்க வித்தியாசம் தான். வெளியில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்டீல் டேப்ஸ், எல்லாரும் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்டீல் டேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக வந்து நான் பிராண்டடை பொறுத்த வரைக்கும் அது ஸ்டீல் தான். ஓகேங்களா. இது வந்து இது உள்ள பிராஸ், அதுக்கு மேலே வந்து 3 லேயர் ஆஃப் கோட்டிங் இருக்கு. அந்த கோட்டிங் தான் வந்து இந்த ஸ்டீல் மாதிரி காட்டுது. ஓகேங்களா, அந்த ஃபினிஷ்காக. இதுதான் குவாலிட்டி. இதோட ஹெவினஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக நான் ஒரு டேப் ஒன்று எடுத்து காட்டுறேன். நீங்கள் ஹோல்ட் பண்ணி பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். நார்மல் ஸ்டீல் டேப்பும் இதையும் ஹோல்ட் பண்ணுங்க. சரியான ஹெவியாக இருக்குது. நான் பார்க்குறதுக்கு சைஸ் ஒன்றும் காம்பேக்டாக தான் இருக்குது, பட் வந்துட்டு ஹெவியாக ஃபீல் ஆகுது. நல்லா ஹெவியாக ஃபீல் ஆகுது இல்லை. ஸோ அதுதான் இதோட குவாலிட்டி. இன்னொன்று வந்து இதில் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸில் வந்து உங்களுக்கு சவுண்ட் வரும். வருதா? கரெக்டாக அந்த டாக் இருக்கு. கிளாக் வருதா? அந்த கிளாக் சவுண்ட் வருதா? ஓகே. இந்த ஸ்பிண்டில் வந்து இந்த ஸ்பிண்டில் தான் வந்து ஸ்பிண்டில்ஸ் கேட்ரேஜ்னு சொல்லுவாங்க. அந்த கேட்ரேஜ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 30 mm இந்த கேட்ரேஜ் இருக்குன்னா, இந்த கேட்ரேஜ் வந்து 5 lakh டர்ன்ஸுக்கு வந்து நான் வாரண்டி கொடுக்குறேன். 5 lakh டர்ன்ஸ். ஆமாம், 5 லட்சம் வாட்டி நீங்கள் திருப்பிக்கலாம். அது வரைக்கும் இது ஒன்றுமே ஆகாது. ரைட்டு. அப்படியே அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எதனா வேணும்னாலும் ஒரு காலில் வந்து இது நான் வந்து சென்ட் பண்ணி விட்டுலாம். அண்டு எனி கேஜியை பொறுத்த வரைக்கும் எல்லா கேஜி டீலரும் இந்த ப்ராடக்ட்ஸை டீல் பண்ணுறாங்க. ஓகே. த்ரூ அவுட் சென்னையில், த்ரூ அவுட் தமிழ்நாட்டில் நம்மக்கிட்ட 550 டீலர்ஸ் இருக்காங்க. ஓகே. கேஜி மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக பண்ணுறவங்க, கேஜி பிராண்ட் மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக பண்ணுறவங்க, கேஜி பிராண்ட் பண்ணுறவங்க ஒரு 1000 கணக்கான டீலர்ஸ் இருக்காங்க. 1200 ப்ளஸ் இருக்காங்க. அவங்க மற்ற பிராண்டும் பண்ணுவாங்க, கேஜியும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து 1200 இருக்காங்க. வெறும் கேஜி மட்டும் பண்ணுறவங்களே 550 டீலர்ஸ் இருக்காங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே கேஜி டீலர் நீங்கள் கேட்டாலும் இந்த சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். சூப்பர்ண்ணா. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து இந்த 5 lakh டர்ன்ஸு சார் அதெல்லாம் ஓகே. எத்தனை வருஷம் வாரண்டி? ஆமாம், அல்டிமேட்டாக அதுதான். எத்தனை வருஷம் ஆச்சு? 10 years சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம். 10 yearsக்கு சர்வீஸ் வாரண்டி? ஆமாம், 10 years. நீங்கள் அந்த டோல் ஃப்ரீ அடிச்சிங்கன்னா எப்போ வேணாலும் நாங்கள் அட்டன் பண்ணுவோம் 10 yearsல. ஆனால் இவ்வளோ ஹெவியாக இருக்கப்போ தெரியுது 10 yearsக்கு வந்துட்டு மினிமம் எதுவுமே ஆகாது. என்றைக்குமே வந்து ஒரு கம்பெனி வந்து வாரண்டி கொடுக்குறதுன்னா இவ்வளோ அதிக வாரண்டி கொடுக்குறதுனா அந்த குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் தான். என் ப்ராடக்ட் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் எத்தனை வருஷம் வேணால் கொடுப்பேன். இப்போ வந்து நம்ம இதோட வெரைட்டிஸ் பார்த்தோம். இதில் வந்து யூனிவர்ஸ் இருக்குது, போலோ இருக்குது, மேஜிக்னு இருக்குது, ஜாரான்னு இருக்குது, கிறிஸ்டான் இருக்குது. இதெல்லாம் ஒரு மாடல்ஸு. அந்த மாடல்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே வரும்போது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹோல்சேலராக இருக்கலாம். அவங்க கேஜி ப்ராடக்ட் சேல் பண்ணணும்னு நினைக்கலாம். அவங்க இங்கே டைரெக்டாக வரலாம். டீலர்ஸ் வரலாம், டைல் டீலர்ஸ் வரலாம், ஹார்ட்வேர் ஷாப்ஸ் அவங்க வரலாம், எண்ட் யூஸரும் வரலாம், அவங்களும் வரலாம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த டேப்ஸ் வந்து இந்த 2024 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து பிடிஎம்டி டேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிளாஸ்டிக் கிடையாது, பிளாஸ்டிக்கும் மேலே. இந்த டேப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 250 rupees 200 rupeesலேருந்தே ஆரம்பிக்குது டேப்ஸு. இனிஷியல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படின்னா 3 years வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுக்குறோம். இப்போ ஜஸ்ட் இந்த டேப்பு கூட 3 years ரீப்ளேஸ்மெண்ட் 3 years. இந்த பிடிஎம்டி செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இருக்கிற எல்லா பிடிஎம்டி டேப்ஸ்லையும் எல்லா டேப்ஸும் வந்து 3 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டினா என்னன்னா, இப்போ உங்கள் டேப்பில் ஏதோ பிரச்சனை வந்துச்சு, பிரேக்கேஜஸ் கவர் ஆகாது. ஓகேங்களா, உங்கள் டேப்பில் வந்து டேர்ன் ஆகல, இதுவாகுது, லாக் ஆகுது, லீக்கேஜஸ் இருக்குது, தண்ணி உட்காரல, இல்லை, இந்த டேப் எடுத்து கொடுத்துட்டு புது டேப் வாங்கிட்டு போங்க. சிம்பிள். ஓகேங்களா, அந்த வாரண்டி இருக்கு. ஸோ பிடிஎம்டிலையும் வந்து இன்னைக்கு நாங்கள் வந்து மார்க்கெட்டை ரூல் பண்ணுறோம். எல்லா ஹார்ட்வேர் ஷாப்பும் எங்கள் பின்னாடி வராங்க. ஏன்னா பிகாஸ் த குவாலிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட், ப்ரைஸிங் பேசும். அதே மாதிரி வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. டேப் விற்றா வந்து அவங்களுக்கு எதனா பிரச்சனையை நான் மாற்றி தரேன்னு சொல்லிட்டேன். ரிட்டர்ன் வந்தால் தான் அவங்களுக்கு பிரச்சனை. ஆமாம், அப்படியே ரிட்டர்ன் வந்தாலும்
ப்ராடக்ட் டு ப்ராடக்ட் மாற்றிடுறோம். ஹசல் ஃப்ரீ தான். ஆமாம், அது வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ டேப்ஸு பாத் ஃபிட்டிங் செக்ஷன் போயிட்டோம். இந்த பாத் ஃபிட்டிங்கில் வந்து எல்லாமே இருக்குது. ஷவர்ஸ் இருக்குது, ஹேண்ட் ஷவர்ஸ் இருக்குது, டவல் ராட்ஸ் இருக்குது, சோப் ட்ரேஸ் இருக்குது. என்ன வேணும்னாலும் உங்களுக்கு பாத்ரூம் ஸ்கூலில் என்ன ஆக்சசரிஸ் வேணும்னாலும் அவைலபிளாக இருக்குது கேஜியை பொறுத்த வரைக்கும். ஆனால் இன்னொரு விஷயம், சாரி மறுபடியும் இன்டர் பண்ணுறேன். நாம் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் பேஸ்டிங்னா நம்மளோட வியூவர்ஸ், நம்மளோட கஸ்டமர்ஸ் கூட நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் லொகேஷன்ல தான் அதிகமாக இருக்காங்க. பட் நாம இப்போ இருக்கிறது வந்துட்டு சென்னையில் நம்மளோட வேர் ஹவுஸில் இருக்கோம். அவங்களும் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க டைரெக்டாக நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றது. முடியுமா? பாசிபிள்? கண்டிப்பாக முடியும், பாசிபிள். வண்டி போயிட்டே இருக்குது, கோயம்புத்தூர் போகுது, திருச்சி போகுது, மதுரை போகுது, போயிட்டே இருக்குது. அந்த வண்டியில் போட்டு அனுப்புகிறோம். மீடியேட்டர்ஸ் இல்லாமல், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இல்லாமல் டேரெக்டாக வாங்கலாம். ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. டேரெக்டாக கொரியர் பண்ணி விடுவேன். இல்லை அவங்களுக்கு எதுனா வந்து இங்கே கோயம்புத்தூரில் ட்ராவல்ஸில் வைக்கணும்னா வச்சு விடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வாஷ் பேஷன்ஸு இதெல்லாம் வந்து பண்ணிடலாம். ஒன் பீஸு இடபிள்யூசிஸ் எல்லாம் வந்து நம்ம வண்டி போகும்போது அதில் ஏற்றி அனுப்பிட்டுனா அங்கே நியரஸ்ட் வேர் ஹவுஸ், எங்களோட கம்பெனி வேர் ஹவுஸ் இருக்கும், அங்கே போய் பிக் பண்ணிக்கலாம் அவங்க கோயம்புத்தூரில். ஆல்ரைட், சூப்பர்ண்ணா. ஓகேங்களா? போயிட்டு இருக்கு, நிறைய போயிட்டு இருக்கு. இப்போ வந்து இடபிள்யூசிஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஜென்ரல் இடபிள்யூசிஸ். இது வந்து எல்லா கலர்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஐவரியில் வந்து எங்களுக்கு 25 பாத்ரூம் வேணும்னா 25 பாத்ரூமுக்கு ஐவரிலே நான் கொடுக்கலாம். 50 பாத்ரூம் ஐவரியில் வேணும்னா 50 பாத்ரூம் கொடுக்கலாம். 100 பாத்ரூம் வேணும்னா 100 பாத்ரூம் கொடுக்கலாம். அவ்வளோ ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்கும் சிங்கிள் கலரில். ஓகேங்களா? அந்த மெஜந்தா கலர், அந்த கலர் வேணும், ப்ளூ கலர் வேணும், அந்த மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. எனக்கு இந்த கலர் தான் வேணும். அது எத்தனை பீஸ் வேணாலும் என்னால் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வெண்டர்ஸ்க்கே தெரியாது இந்த கலர் ஆர்டர் வந்திருக்கு, எங்கேருந்து எடுக்கணும், எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு சோர்ஸ் பண்ணி தரோம். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வீடியோ மூலிமா அவங்க கூட எடுத்துப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் இன்னொரு டவுட் என்னன்னா, இந்த டேங்க் வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு பெருசாக இருக்கும், வேற மாதிரி ஷேப்பில் இருக்கும். இது கொஞ்சம் பார்த்தா ஸ்லீக்காக இருக்குது. இது கொஞ்சம் ஸ்லீக்காக டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து வாட்டர் சேவிங்கும் கூட. ஓகேங்களா? நார்மலாக வந்து 7 லிட்டர்ஸ் வாட்டர்னா இதில் 5 லிட்டர்ஸ் வாட்டர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஃப்ளஷ் ஆகிடும், கம்ப்ளீட் ஃப்ளஷ் ஆகும். ஸோ வாட்டர் சேவிங்கும் இருக்கும். நல்லது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டோட்டல் செட்டு வந்து நம்ம வந்து வெல் நோன் பிராண்டு எதுனா ஒரு பிராண்டில் நம்ம கம்பேர் பண்ணோம்னா, கேஜிக்கு ஈக்குவலான பிராண்டில் நம்ம கம்பேர் பண்ணோம்னா 5000 ருபீஸ் வந்து ரீட்டைல் ப்ரைஸ் இருக்கும். ரீட்டைல் ப்ரைஸ் நீங்கள் சொல்கிறது எம்ஆர்பி. ஓகே. அதுலேருந்து ஒரு 30% 40% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா வந்து நியர்லி வந்து 3500 ருபீஸ் அப்படி வந்து நிற்கும். ஓகேங்களா? மேக்ஸிமம். ஓகே. மேக்ஸிமம் நான் சொல்கிறேன், மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்டே நான் சொல்லிட்டேன். எல்லாரும் அது கொடுக்குறாங்களா எனக்கு தெரியாது. மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் நம்மளோட எம்ஆர்பியே வந்து 3200 ருபீஸ். எம்ஆர்பியே? ஆமாம். அதுலேருந்து வந்து நெட்டாக வந்து எனி எண்ட் யூசர் வராங்கன்னா, டீலர்ஸ்க்குன்றது வந்து செப்பரேட் கிளாஸு. அது வந்து நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண முடியாது. அது வந்து 1-to-1 நாங்கள் பேசிக்கலாம். ஆனால் எனி எண்ட் யூசர் வந்தாங்கன்னா வந்து நெட்டாக வந்து 25% டிஸ்கவுண்ட் கொடுப்போம். எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் ஆன் எம்ஆர்பி ஓகே. நெட் 25. எது டேப் எடுத்தாலும் சரி, சானிட்டரி வேர் எடுத்தாலும் சரி, எது எடுத்தாலும் எம்ஆர்பிலேருந்து 25% டிஸ்கவுண்ட்டு. இந்த கேஜி ப்ராடக்ட் இந்த ப்ரைஸிங்கில் வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது, அது நான் ஷுவர். ஓகே. அதே மாதிரி வந்து இப்போ இல்லை என் வீடியோ பார்த்துருக்கேன் வந்து நான் வந்து மாநகரம் வரைக்கும் வர முடியாது, என் வீட்டு பக்கத்துலேயே வந்து எனக்கு ஒரு டீலர் லொக்கேட் பண்ணுங்கன்னா, வீட்டு பக்கத்தில் இருக்க எந்த கேஜி டீலர்கிட்ட வேணாலும் நீங்கள் போய் கேளுங்க. ஓகேங்களா? இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த டிஸ்கவுண்ட்டில் வந்து ஒரு 5-10% எக்ஸ்ட்ரா இருக்கலாம். ஏன்னா அவங்களும் வந்து வாங்கி தான் வைக்கிறாங்க. அதனால வந்து மார்ஜின் இருக்கும், ஒரு மினிமம் மார்ஜின் இருக்கும். உங்களுக்கு ஒன்றும் பெரிய லாஸ் இருக்காது. கண்டிப்பாக சில டீலர்ஸ்லாம் வந்து நான் கொடுக்குற டிஸ்கவுண்ட்டே கூட சில பேர் கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? கஸ்டமர் இது இருக்கணுன்றதுக்காக. சில டீலர்ஸ் வந்து 5% மார்ஜினில் வந்து ஒரு 20% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, 15% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அது வந்து ஜென்யூன் தான். ஓகேங்களா? ஆனால் ப்ராடக்ட் வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட்டே இல்லாமல் வாங்கினாலே உங்களுக்கு வந்து 50% டிஸ்கவுண்ட் கணக்கு தான். அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு என்ன டிஸ்கவுண்ட் கிடைச்சாலும் வந்து அது பெஸ்ட் ஆப்ஷன் தான், அவைலபிள் தான். அதை நீங்கள் சொல்கிறது ஆல்ரெடி வந்துட்டு ப்ரைஸே எம்ஆர்பி ப்ரைஸே கம்மி தான், ரொம்ப கம்மி. அதுலேருந்து இன்னும் வந்துட்டு டிஸ்கவுண்டாக கிடைக்குது. கண்டிப்பாக எல்லாருமே 10% கொடுப்பாங்க கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டுங்க அதுலேயே இதெல்லாம் வந்து 1 பீசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. அதெல்லாம் இடபிள்யூசி டேங்க்கு தனியாக இருக்கும், கீழே இருக்கிற கிளாஸுக்கு தனியாக இருக்கும். இது வந்து 1 பீஸ் ஒரே பீஸாக அப்படியே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாடல் வந்து இது விப்ரோன்னு சொல்லுவாங்க. இது மாடலு பிராண்டே கூட மென்ஷன் பண்ணலாம், பேரிவேர்னு வச்சுக்கோங்களேன். இதே மாடலு பேரிவேரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதர் பிராண்ட்ஸில் வந்து காம்படிட்டிவ் பிராண்டில் பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து 22,000லேருந்து 25,000 எம்ஆர்பி இருக்கும் இந்த ஒரு யூனிட்டு. ஓகே. அது வந்து டிஸ்கவுண்ட்லாம் கழிச்சு போக வந்து என்னென்னோ ஜிமிக்ஸ்லாம் காட்டி ஒரு 16,000 17,000 கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம எந்த ஜிமிக்ஸுமே இல்லை, 10,900 ருபீஸ் எம்ஆர்பி. ஓகேங்களா? எம்ஆர்பிலேருந்து எந்த டீலர் நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த டீலரில் 10% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, 10,000 ருபீஸ்க்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதுக்கு மேலே வந்து அடிஷ்னலாக ஒரு 10% 15% வேணும்னா
நீங்கள் டைரெக்டாக வந்து வானகரம் டெப்போக்கு வாங்க, பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம், இங்கேருந்து லோட் பண்ணிக்கலாம். சூப்பர்ண்ணா. இன்னொன்று வந்து அந்த 5% 10% வந்து உங்கள் வீட்டு பக்கத்துலேயே கிடச்சிடும். இங்கேருந்து நீங்கள் லிஃப்ட் பண்ணுவீங்க 20%, அதுவும் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் செக்ஷன் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு தேடுவாங்க. வீடு கட்டிட்டு இருக்காங்கன்னா வந்து ஃபிட்டிங்ஸ்குள்ளே தேடும் போது ஃபஸ்ட்டு வந்து கிச்சன் சிங்க்கு. சிங்கை வச்சுட்ட பிறகு ஸ்லாப் வச்சுட்ட பிறகு தான் டைல்ஸ் போடுவாங்க. டைல்ஸ் போட்டுட்ட பிறகு தான் வந்து சானிட்டரி வேர் பாத் ஃபிட்டிங்க்கு வருவாங்க. இப்போ கிச்சன் சிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலான சிங்க்லேருந்து ஸ்டீல் சிங்க்ஸ்லேருந்து இது வந்து சீபெண்டுன்னு சொல்லுவாங்க, அது வந்து ஃப்ளாட்டு. ஆனால் இதுலேயே வந்துட்டு இப்போ கிரேட் பொறுத்த வரைக்கும் அந்த 303 அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? ஆமாம், 304 கிரேடுன்னு சொல்லுவாங்க. அது என்ன? அதெல்லாம் இருக்குது. அந்த சிங்க்ஸ் வந்து 304லேயே இருக்குது. 304 கிரேடுன்னும் போது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகும், ஆனால் கம்ப்ளீட்லி 304 கிரேடு. ஓகே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லில் வந்து எங்கேயுமே வந்து உங்களுக்கு ரஸ்டே ஆகாது. அதுவும் இல்லாமல் அதை தவிர நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லா ஸ்டீலுமே வந்து 202 தான். 202ன்றது வந்து அதுக்கு நெக்ஸ்ட் கிரேடு. அந்த நெக்ஸ்ட் கிரேட்லேயும் வந்து உங்களுக்கு வந்து சிங்க்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது உங்களோட அஃபோர்டபிலிட்டி பொறுத்த வரைக்கும் 202வும் வந்து மேக்ஸிமம் வந்து, அதாவது பியூர் கோல்டு லைட்டாக செம்பு கலக்கின 24 கேரட் கோல்டு, அதுதான் வித்தியாசம் அதுக்கும் இதுக்கும், 202க்கும் 304க்கும். ஓகே ஓகே. ஸோ வந்து நீங்கள் ஆர்னமெண்ட்டாக யூஸ் பண்ணும்போது 202 தான் பெஸ்ட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 304ஓட வந்து. ஏன்னா ஃபுல் கேக்கு வந்து அழகாக பெண்ட் ஆகாதுன்றதுனால லைட்டாக ஒரு மிக்சிங் இருக்கும். அதனால 202 கம்மி எதுவுமே இல்லை நம்ம பிராண்டட்ன்றதுனால. அதே மாதிரி வந்து இது வந்து குவாட் சிங்க்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப மார்க்கெட்டில் வந்து இப்போ பயங்கர டிமாண்ட் இருக்குது. மற்ற பிராண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நியர்லி வந்து 50%க்கு மேலே வந்து இது சேவ் ஆகும் எம்ஆர்பிலேயே. இதோட மேட் ஃபினிஷில் இருக்குது. ஆமாம், மேட் ஃபினிஷில் பிளாக்ல வரும், கிரேல வரும், சாண்ட்ஸ்டோனுன்னு ஒரு கலரில் வரும். இந்த மாதிரி 3 கலர்ஸில் வரும். மற்ற பிராண்டோட கம்பேர் பண்ணிங்கன்னா நியர்லி வந்து 50% தான் இதோட எம்ஆர்பி. அதே மாதிரி நம்ம வந்து வாஷ் பேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 700-800 ருபீஸ்லேருந்து வாஷ் பேஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் வாஷ் பேஷன்ஸும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர்ஸ் வேணாலும் அவைலபிளாக இருக்கும். இதில் வந்து எனக்கு வந்து இங்கே கீழே இருக்க கலர்ஸ் எல்லாமே வந்து இந்த வாஷ் பேஷனில் இருக்குது. இந்த கலர்ஸ் வந்து கீழே இருக்க எல்லா கலர்ஸ்லேயும் வாஷ் பேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி விண்டோவில் கார்னர் வாஷ் பேஷன்ஸ் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் ஒயிட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் டிசைனர் வாஷ் பேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கும்ல, இது எல்லாமே கேஜி பிராண்ட் தான். இதெல்லாம் நல்லா டெக்ஸ்டர்லாம் சூப்பராக இருக்குது பார்க்குறது. ஆமாம், இது பயங்கர ஹெவியாக இருக்கும். நீங்கள் லிஃப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து லைட்டாக இருக்கும் போது வந்து உங்களுக்கு காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகும், ஹெவியாகும் போது உங்களோட காஸ்ட் வந்து அதிகமாகும். ஆனால் நம்மளோட பிராண்டை பொறுத்த வரைக்கும் மற்ற பிராண்டோட கம்பேர் பண்ணும்போது நியர்லி 50% காஸ்ட்லேயே வந்து இந்த இதெல்லாம் கிடைக்கும், சிங்ஸ் எல்லாம் கிடச்சிடும். எம்ஆர்பியே சொல்கிறீங்க? எம்ஆர்பியே வந்து மற்ற பிராண்டோட எம்ஆர்பியும் கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலன் பிராண்டு, நான் பிராண்ட்ஸை நான் கம்பேர் பண்ணல, ஈக்குவலன் பிராண்டு இதே குவாலிட்டி கொடுக்கணும், அவுட்புட் கொடுக்கணும். லீடிங் பிராண்ட்ஸோட நம்ம வந்து டெஃபினட்டாக கம்பேர் பண்ணலாம். இதே அவுட்புட் கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ சானிட்ரி வேரு கேஜியை பொறுத்த வரைக்கும் டைல்ஸு எல்லாருக்கும் தெரியும். சானிட்ரி வேருன்ற ஒரு ஆப்ஷன் வந்து இப்போ மக்கள் மத்தியில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆப்ஷனாக இருக்குது கேஜி வந்து. ஸோ எல்லா கான்ட்ராக்டர்ஸ், பில்டர்ஸ் எல்லாருமே நம்மளை ரெஃபர் பண்ணுறாங்க பிகாஸ் ஆஃப் தி குவாலிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட்டு. நீங்களும் வந்து உங்கள் வீட்டை வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக சானிட்ரி வேரு, பாத் ஃபிட்டிங் எல்லாம் வந்து குவாலிட்டியாக போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வர வேண்டிய ஒரு இடம் வந்து கேஜி மார்க்கெட்டிங், வானகரம். இது வந்து ஓல்டு ஃபிஷ் மார்க்கெட் வந்து எல்லாருக்கும் தெரியும். கேஜியோட வானகரத்தோட ஓல்டு ஃபிஷ் மார்க்கெட் தான் நம்மளோட கேஜி இந்தியாவோட வேர் ஹவுஸு. அந்த வேர் ஹவுஸ்க்குள்ளே வந்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்படி தான் நீங்கள் கிராஸ் ஆகி வந்திருப்பீங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து ரீச் ஆவீங்க. இங்கே வந்து எங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுனாலும் நாங்கள் பண்ணித்தரோம். டெஃபினட்டாக நம்ம சைடு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நியர்பை நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன டீலரோ இல்லை ஆத்தரைஸ் டீலரோ அவங்களாம் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக வேர் ஹவுஸ் அப்படின்றப்ப எல்லாரும் இங்கே வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு ஃபோனில் ஆர்டர் பண்ணணும்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக அதுக்கான மேக்ஸிமம் சப்போர்ட் மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க உங்கள் சைடு. கண்டிப்பாக எந்த ஃபோனையும் நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம். எல்லா மிஸ் கால்ஸையும் நம்ம ஆன்சர் பண்ணுவோம். அதுக்காக தனி டீம் இருக்குது. உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் வேணாலும் ஆஃப்டர் சேல் சர்வீஸாக இருக்கட்டும், பிஃபோர் சேல் சர்வீஸாக இருக்கட்டும், என்ன ஃபெசிலிட்டிஸ் வேணாலும் நாங்கள் கண்டிப்பாக பண்ணித்தரோம். ரைட்ண்ணா, உங்களோட டைம் நமக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது வந்து ஆக்சிடென்ட்டில் நான் முன்னாடி வந்துட்டேன். நான் இது வழியாக போனேன், பார்த்த பெரிய வேறு ஹவுஸாக இருந்தது. சரி, அதனால தான் சரி எதுக்கு கேட்டு டைரெக்டாக உள்ள வரலான்னு வந்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.